தமிழகத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டில் 12வது பெட்டாலியன் போலீஸ் படையை அரசு அறிவிப்பு செய்தது. தற்போது அந்த 12வது பெட்டாலியன் போலீஸ் படை தற்காலிகமாக மணிமுத்தாறு பகுதியில் உள்ள 9வது பெட்டாலியன் படையுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது. இந்த 12வது பெட்டாலியன் படைக்கு சொந்தமாக ராமநாதபுரம் அடுத்த சக்கரக்கோட்டை ஊராட்சி பகுதியில் கிழக்கு கடற்கரை சாலையோரம் 79 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இங்கு பெட்டாலியன் போலீஸ் படைக்கான நிர்வாக அலுவலகம், கவாத்து மைதானம், ஆயுதங்கள் வைப்பறை, போலீசாருக்கான குடியிருப்புகள் அனைத்தும் 89 கோடியே 71 லட்சம் ரூபாய் நிதியில் கட்டப்பட்டது. இந்த கட்டுமான பணிகள் அனைத்தும் முடிவடைந்து 3 ஆண்டுகள் தயார் நிலையில் இருந்தும் அவை இன்னமும் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ளது. இந்த பகுதி தாழ்வான பகுதி என்பதால் தற்போது பெய்து வரும் கனமழையால் 12வது பெட்டாலியன் அலுவலகம், குடியிருப்புகள், கவாத்து மைதானம் உள்ளிட்ட அனைத்தும் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. கட்டிடங்கள் பயன்பாடில்லாத நிலையில் இதற்கான நிதி 90 கோடியும் வீணடிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 12வது பட்டாலியனுக்காக ஒரு கட்டடத்தை கட்டி கொடுத்துருக்காங்க. 90 கோடி ரூபாயில் கட்டடத்தை கட்டி கொடுத்து அந்த கட்டடத்தை இன்னும் திறக்கவும் இல்லை. தண்ணியில் மிதக்குது. பொதுமக்களுக்கும் பயனில்லை, அங்கே இருக்கக்கூடிய பட்டாலியனை பரிசு பெறக்கூடிய காவல்துறைக்கும் பயனில்லை. இது என்ன அரசாங்கம்? பல கோடி ரூபா மக்கள் பணத்தை வரி பணத்தில் போட்டு அந்த கட்டடத்தை கட்டி அது பயன்பாட்டுக்கும் வரலை, பொதுமக்கள் பயன்பாட்டுக்கும் வரலை. இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் மிக மோசமாக இருக்குது. கடலுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்குது அந்த கட்டடம். தாவுக்குள்ளே கொண்டு கட்டடத்தை கட்டலாமா? இடமே இல்லையா? மேவி கட்டக்கூடாதா? எத்தனை இடத்துல மண் கிடக்குது. அந்த மண்ணை போட்டு மேவி ஒரு கட்டடத்தை கட்டினா அது பாதுகாப்பாக இருக்கும். தண்ணிக்குள்ளே தான் நிற்குது அந்த கட்டடம். தண்ணிக்குள்ள நிற்கிறதுக்கு 90 கோடி ரூபாயா? இந்த பகுதியில் மழைநீர் தேங்காமல் இருக்கவும் உடனடியாக 12வது பெட்டாலியன் போலீஸ் படை இப்பகுதியினை பயன்படுத்திக் கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கவும் கேட்டுக் கொண்டுள்ளனர். 79 ஏக்கரில் கட்டப்பட்ட அந்த கட்டடங்கள் 90 கோடி ரூபாயில் மக்கள் வரிப்பணம் கேட்பாரற்று இப்போது தண்ணீரில் மிதக்கிறது. எனவே அந்த தண்ணீரில் மிதப்பதனால அபாயகரமான தொற்று நோய்கள் பரவுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எனவே போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுத்து 90 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட கட்டடத்தை உடனடியாக திறப்புலா நடத்தணும். இந்த தாழ்வான பகுதிகளுக்கு உடனடியாக தண்ணீரை அகற்றுவதற்கு பூர்வாங்க வேலையை உடனடியாக நடவடிக்கை எடுத்து செய்யணும் சொல்லி ராமநாதபுரம் மாவட்ட அனைத்து பகுதியில் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறை கட்டிடத்தையே மழை வெள்ளத்திலிருந்து காப்பாற்ற முடியாதவர்கள் மக்களை எப்படி காப்பாற்றப் போகிறார்கள்?